அயன மண்டல இலையுதிர் காடுகள் பத்தி பார்க்கலாம். இவ்வகை காடுகள் ஆண்டு சராசரி மழைப்பொழிவு அளவு சுமார் 100 சென்டிமீட்டர்ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரை உள்ள பகுதிகள்ல காணப்படுது. இந்த பகுதிகள்ல ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் மற்றும் சராசரி ஒப்பு ஈரப்பதம் அப்படிங்கிறது 60ல இருந்து 70% உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காடுகள் ம இந்த காடுகள்ல உள்ள மரங்கள் வசந்த காலத்திலும், கோடை காலத்தின் முற்பகுதியிலும் வறட்சியின் காரணமாக அது இலைகள உதிர்த்து விடுகிறது. அதனால தான் இந்த காடுகள் இலையுதிர் காடுகள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. இமயமலைக்கு அருகே அமைந்துள்ள பஞ்சாப் முதல் அசாம் வரையிலான பகுதிகள் மற்றும் வட சமவெளிகள் மற்றும் சில மாநிலங்கள்ல இந்த காடுகள் காணப்படுகிறது. இந்த காடுகள்ல முக்கியமா தேக் மற்றும் சால் போன்ற மிக முக்கிய மரங்கள் காணப்படுது. இதை தவிர வேற என்ன மரம் இருக்கு அப்படின்னா, சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்டா, மூங்கில், சிசம் மற்றும் படாக் ஆகியவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள்னு சொல்லியிருக்காங்க. என்னதுன்னா, சந்தன மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்டா, மூங்கில், சிசம் மற்றும் படாக் ஆகியவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்கள். இந்த காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள நமக்கு அளிக்கின்றன. எந்த காடுகள்னா, அயன மண்டல இலையுதிர் காடுகள். நன்றி.